செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து 11 வயது மகனை தந்தை அடித்து துன்புறுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அம்பேத்கர் தெருவில் வசித்து வருபவர் வேல்முருகன். பிரியா என்ற பெண்ணை கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு மணம் புரிந்த இவருக்கு 11 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் பிரியா பிரிந்து சென்றதால் வடமாநிலத்தைச் சேர்ந்த சைஜலி பாத்திமா என்பவரை வேல்முருகன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுக்கும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் வேல்முருகன் இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு முதல் மனைவிக்கு பிறந்த தனது மகனை துன்புறுத்தி உள்ளார். திருடக் கூறி சிறுவனை தினம்தோறும் அடித்து துன்புறுத்துவதுடன் உடலில் சூடு வைத்தும் ஈவு இரக்கமற்ற முறையில் செயல்பட்டு வந்துள்ளனர். முகம், கை, கால்கள் வீங்கிய நிலையில் மிகவும் அவதிப்பட்ட சிறுவன் ஒரு கட்டத்தில் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் இது பற்றி தெரிவித்துள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனை மீட்டு குழந்தைகள் நல குழுமத்தில் ஒப்படைத்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தவணை தொகை